ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த எச்சரிக்கையான விஷயங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதம் 7வது மாதத்துடைய 5ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 3வது மாதமான ஆடி மாதத்துடைய 21ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் நாளை நாள் பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கும். அமாவாசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் சந்திரன் இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. இந்த நிகழ்வு ஒவ்வொரு மாதமுமே குறிப்பிட்ட சில நாளில் நடைபெறும். அப்படி நடைபெறக்கூடிய அந்த நாள் வானம் இருளாக மூழ்கி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாகவே இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட் இப்போ வரைக்கும் இருக்கும், அமாவாசை ஒரு நல்ல நாளா கெட்ட நாளா அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைய இந்த ஆணி அமாவாசை என்ன மாதிரி சிறப்புடையது, இந்த ஆணி அமாவாசையில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆணி அமாவாசை நாளை நாள் நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கரெக்டாக வெள்ளிக்கிழமை இந்த டைம் அமாவாசை வருது. வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான நாளுன்னு கருதப்படுது. இந்த நாளில் அமாவாசை வருவது என்னங்கிறது கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு டவுட்டோடையே இருப்போம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா, நல்ல காரியங்கள்லாம் செய்யலாமா, உண்மையில் அமாவாசை என்ன மாதிரியான நாள் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக அமாவாசை நாள் அன்று பலரது வீட்லேயும் படையல் போட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது வழக்கமாக இருக்குது. மேலும் இன்றைய தினம் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைய தினம் வரக்கூடிய காலகட்டத்தில் அமாவாசை திதியறைந்து கரெக்டாக நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறது தேவர்களே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அந்த விஷயத்தை இனி வரக்கூடிய தினம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இந்த அமாவாசை நாளில் அனைத்து கடுகுகள்லையுமே வீடுகள்லையுமே திருஷ்டி சுட்டி போடுவது தொடர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு சிலர் அமாவாசை அன்றே ஏதேனும் ஒரு புதிய காரியங்களை துவங்குவதும் இருக்குது. இவ்வாறு 2 வகையான நேர்மறையான விஷயங்கள் நாளை தினம் செய்வதால் பலருக்கும் அமாவாசை தினம் நல்ல நாளா கெட்ட நாளா என்று சந்தேகம் இருக்குது. இந்த வீடியோவில் அமாவாசை தினத்துடைய சிறப்புகள் பற்றியும் அது நல்ல நாளா கெட்ட நாளா என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை ஆணி அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தெற்கு பகுதியை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க என்னங்கிறது நினைக்கிறாங்கங்கிறத சொல்லிடுறேன். தமிழகத்தில் தெற்கு பகுதியில் அமாவாசை தினத்தை நல்ல நாளாக பார்ப்பதில்லை. ஏனென்றால் இன்றைய தினத்தில் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. எனவே அந்த தினத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பது அவர்களுடைய எண்ணமாகவே இருக்குது. ஸோ தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல பேருடைய எண்ணம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எண்ணம் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இதே வடக்கு பகுதியில் இருக்கிறவங்க இந்த அமாவாசை நாளை எப்படி பார்க்குறாங்கங்கிறத சொல்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. வடக்கு பகுதியில் இருக்கிறவங்க யாருமே அமாவாசை நாள் ஒரு கெட்ட நாள் அப்படிங்கிறது நினைக்கிறதில்ல. நிறந்த அமாவாசை அன்று கடை திறந்து கூட இருக்கிறாங்க. புதிய வாகனம் வாங்கி புதிய வீட்டுக்கு பத்திரம் பதிவு செய்கிறது இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. நிறைய புதிய விஷயங்களை அமாவாசை தினத்தன்று வடக்கு பகுதியில் இருக்கிறவங்க துவங்குறாங்க. அவங்களாம் என்ன கெட்டா போயிட்டாங்க. அதனால் தெற்கு பகுதியில் இருக்கிறவங்களும் வடக்கு பகுதியில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்களும் அமாவாசையில் புதுசாக எது வேணாலும் செய்யுங்க. ஆனாவே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அமாவாசை தினத்தை நல்ல நாளாக ஏற்றுக்கொள்வது ஏன், எதுக்காக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க எல்லாருமே இப்போ ஏன் ஏற்றுக்கொள்ளுங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
இந்த தினத்தில் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வருவது ஒரு கெட்டது கிடையாது. ஒன்றை ஒன்று நேராக பார்த்து கொள்வது நல்லது தான். இந்த தினத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பூமியை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க. அவர்கள் வந்து நம்மளுடைய சன்னதிகளை மறைமுகமாக கவனித்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை ஆசீர்வதித்து செல்வாங்க. எனவே பித்ரு தேவதைகள் எனப்படக்கூடிய நமது முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து புதிய காரியங்களை இந்த நாளில் நாம் துவங்கும் பொழுது அவை நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். அதனால் இது ஒரு மோசமான நாள் கிடையாது. எனவே அமாவாசை அன்று எந்த ஒரு நல்ல காரியங்களும் தூங்குவது என்பது நன்மையாகுமோ தவிர தீமையில் முடியாது. ஸோ இப்போ தீமைன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இப்போ முழுசாக நம்புங்க, இது ஒரு நன்மையான நாள் அப்படிங்கிறது. அமாவாசை முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் இந்த நாள் மிகவும் நல்ல நாளே. முன்னோர்கள் என்ன நம்ம வாழக்கூடாதுன்னா நினைப்பாங்க, கண்டிப்பாக நம்ம வாழணும் தான் நினைப்பாங்க. மேலே போய் நம்மளை ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்களோ தவிர சபிக்க மாட்டாங்க. அதனால் முன்னோர்கள் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் மோசமான நாள் கிடையாது, மிகவும் நல்ல நாள். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மாசி மாத அமாவாசை இவெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தினங்களாக சொல்லப்படுது. மேலும் இந்த தினங்களில் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு சிறந்த நாளாகவும் இருக்கிறது. இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும். இன்றைய காலகட்டத்தில் உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்றையொன்று சந்தித்து கொள்வதால் காந்த சக்தியானது அதிகமாக ஏற்படும். அந்த தினத்தில் மாமிசம் சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகப்பெரிய ஜீவகருண்யம் ஆகும். அதாவது நம்மளுடைய உடல் ரீதியாக அது நல்லது. அதனால தான் அமாவாசையில் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது. அமாவாசை பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மூளை பிற்காலத்தில் அதிக வேலை செய்யும் என்று விஞ்ஞானிகளே கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தன்று தான் அதிக விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் கூறப்படுது. அமாவாசை அன்று சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேர்றதுனால சுழுமுனை எனக்கூடிய நெற்றிக்கண் புலப்படுகிறது. எனவே இந்த தினத்தில் நிறைய பூஜைகளோ சாஸ்திர சம்பிரதாயங்களோ செய்யப்படுவது இந்த விபத்துக்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளன்னைக்கு கடலில் நீராடினீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் தோஷங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழியுமா. அதனால தான் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதே கடல் போன்ற இடங்களில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீராடுவதற்கு ஏற்றது போல் இருக்கும். இந்த அமாவாசை வரக்கூடிய நாள் நீங்கள் வீட்டில் நீராடுவதை காட்டிலும் பக்கத்தில் ஏரி, குளம், கடல் இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கு நீராடி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தோஷம் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழியும். இவ்வாறு பல நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அமாவாசை தினத்தில் இருக்குங்க. எனவே அவரவர் மனதை பொறுத்து அவரவர் செய்யக்கூடிய செயல்களுடைய பிரதிபலிப்பும் நாளை நாள் இருக்குது. அதை நம்புங்க. நாளை அமாவாசை நாளை நல்ல நாளாக பார்ப்பவர்களுக்கு அது நன்மை தரக்கூடிய தினமாக அமையும். கெட்ட நாளாக பார்க்குறவங்களுக்கு கெட்ட நாளாக அமையும். ஸோ இப்போ உங்களோட பார்வை என்னங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த தகவல்களை ஏன் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன்னா, நிறைய பேர் அமாவாசைங்கிறது மோசமான நாள், இந்த நாளை எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயப்படுறீங்க. இந்த அமாவாசை நாள் நமக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். ஆனால் எப்படி கவனமாக இருக்கணும்னா, இந்த நாளில் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு. செய்யக்கூடாத விஷயம் செய்தால் அது உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரி தானே தவிர இது ஒரு மோசமான நாள்லாம் கிடையாது. அமாவாசையில் பிண்டத்தை வாங்கக்கூடிய பிதுர்கள் மூலிமா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பிண்டத்தோடு சேர்த்து பணமும் நாம் ஒரு 2-3 பேருக்கு தானமாக கொடுக்கும்போது அந்த தானம் நமக்கு ஒரு சிறந்த முறையில் வெற்றி கொடுக்கும். அதனால் இந்த நாளைய அமாவாசையை மட்டும் விட்டுறாதீங்க. நாளைய அமாவாசை முழுக்க முழுக்க நன்மை நிறைந்த நல்ல அமாவாசை தான். இந்த அமாவாசையுடைய சிறப்பை இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது அமாவாசையை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுலேயும் இந்த ஆணி அமாவாசை பற்றி சொல்லணுன்னா, இது தேவர்களுடைய காலை பொழுதில் வரக்கூடிய கடைசி அமாவாசை. இந்த அமாவாசை முற்றிலும் தேவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் காலை பொழுதுங்கிறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை அவங்க கண்காணிப்பாங்களாம். அதனால் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசையை பெற்றிருங்க. ஸோ நாளைய அமாவாசை நல்ல நாளாக கெட்ட நாளாக என்ன காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ பார்த்தது இந்த அமாவாசை பற்றி தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளைய அமாவாசையுடைய சிறப்பு என்ன, நாளை அமாவாசை நாள் நல்ல நாளாக கெட்ட நாளாக அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு உங்களை போல் பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.